Good afternoon. Good afternoon, sir. Okay, today we will discuss about a case study which is going to be presented by your classmate Netra. Okay, let's start. Good afternoon, sir. Good afternoon, everyone. I had went to clinical in my grammar department. I have seen many cases. One of the cases I am going to present. First assessment. First subjective assessment. In subjective assessment, we should collect the demographic data first. First name. Her name is Lakshmi and age 50 years. And gender is female, and her occupation is teacher, which he is teaching in our technology department. Next, chief complaint. She had complained about the pain over the lower back and difficulty in going forward and backward, and difficulty in mental function also. And she had also complained about the difficulty in climbing upstairs. These are our chief complaints. Next, history collection. First, present history. Present history என்ன பார்க்கணும்னா உங்களுக்கு மெயினாக லோ பேக் பெயின் இருந்துச்சு, மெயினாக ரைட் சைடில் தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பாஸ்ட் ஹிஸ்ட்ரி உங்களுக்கு டயபெட்டிஸ் மெலிட்டஸ் இருக்குன்னு சொன்னாங்க. சர்ஜிக்கல் ஹிஸ்ட்ரி எப்படி இருந்தது, அப்புறம் ஃபேமிலி ஹிஸ்ட்ரியும் சோஷியல் எக்கனாமிக் ஹிஸ்ட்ரி வந்துட்டு மார்க்கெட். நெக்ஸ்ட்டு பெயின் அசஸ்மெண்ட்டு. பெயின் அசஸ்மெண்ட் வந்துட்டு ஆன்சிட்டு அவங்களுக்கு கிராஜுவலாக இருந்துச்சுன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் டைப் வந்துட்டு ரேடியேட்டிங் பெயின் இருக்குன்னு சொன்னாங்க. எவ்வளோ நாளாக இருக்குன்னு கேட்குறதுக்கு டியூரேஷன் 10 days இருக்குன்னு சொன்னாங்க. அக்ரவேட்டிங் ஃபேக்டர்ஸ் வந்துட்டு வெயிட் லிஃப்டிங் அண்ட் ரிலீவிங் ஃபேக்டர்ஸ் வந்துட்டு ரெஸ்ட்டு. சைட்டு லோ பேக் தான் மெயினாக பெயின் இருக்குன்னு சொன்னாங்க. எந்த சைடுனா ரைட் சைடு வந்துட்டு பெயின் இருக்குன்னு சொன்னாங்க. இதை வந்து பெயின் அசஸ்மெண்ட். நெக்ஸ்ட் வந்துட்டு அப்சர்வேஷன், அப்ஜெக்டிவ் எக்ஸாமினேஷன். அப்ஜெக்டிவ் எக்ஸாமினேஷனில் 3 பார்க்கணும். அப்சர்வேஷன் அண்ட் கால்குலேஷன் அண்ட் எக்ஸாமினேஷன். ஒன் அப்சர்வேஷனில் நம்ம பாடி பில்ட் பார்த்தோம், வந்துட்டு நீ சும்மா நார்மலாக இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு கேட் பார்க்கும்போது அவங்களுக்கு ஆன்டலாஜி கேட் இருந்துச்சு டியூ டு பெயின்னால. அதுக்கப்புறம் கால்குலேஷன் வந்துட்டு டெண்டர்னஸ் பார்த்தோம். டெண்டர்னஸ் வந்துட்டு ப்ரெசென்ட்டாக இருந்துச்சு. டெண்டர்னஸ் ரேட் வந்துட்டு 2. நெக்ஸ்ட் வந்துட்டு ஒரு எக்ஸாமினேஷன். எக்ஸாமினேஷன் வந்துட்டு என்ன ரேஞ்ச் ஆஃப் மோஷன் பார்த்தோம், லம்பர் ரீஜனில் பார்த்தோம். லம்பர் எப்படி பார்த்தோம்னா ஃபார்வர்ட் ஃப்ளெக்ஷன் பண்ண சொல்லி, அப்புறம் எக்ஸ்டென்ஷன் அண்ட் லேட்டர் ஃப்ளெக்ஷன் பண்ண சொல்லி பார்த்தோம். அவங்க ஃப்ளெக்ஷன் எல்லாமே வந்துட்டு டிகிரி கம்மியாக தான் இருந்துச்சு. ஃப்ளெக்ஷன் வந்துட்டு அப்ராக்சிமேட்டாக 50 டிகிரி இருந்துச்சு. எக்ஸ்டென்ஷன் வந்துட்டு 15 டிகிரி இருந்துச்சு. லேட்டர் ஃப்ளெக்ஷன் வந்துட்டு ஒரு 5 டிகிரி அப்படி தான் இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு ஹிப்போட ரேஞ்ச் ஆஃப் மோஷன் கூட கம்மியாக இருந்துச்சு. ஹிப்போட ஃப்ளெக்ஷன் வந்துட்டு 90 டிகிரி இருந்துச்சு. எக்ஸ்டென்ஷன் 5 டிகிரி தான் இருந்துச்சு. பண்ணும்போது கூட பெயின் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. ரேஞ்ச் ஆஃப் மோஷன் பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்துட்டு போஸ்டர் பார்க்கும்போது அவங்களோட ரைட் சைடு வந்துட்டு ஆன்டீரியர் பெல்விக் டில்ட் இருந்துச்சு. இதெல்லாமே எக்ஸாமினேஷன் பண்ணாங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு டயக்னோசிஸில் என்ன ஸ்பெஷல் டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா SLR ஸ்டேட் லேக் ரைஸ் டெஸ்ட் பண்ணோம். அது மூலமாக என்ன கன்க்ளூட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா லோவர் கிராஸ் சிண்ட்ரோம் இருக்குன்னு கன்க்ளூட் பண்ணியிருக்கோம். லோவர் கிராஸ் சிண்ட்ரோம் அப்படின்னு என்னன்னா அது ஒரு போஸ்டல் இம்பேலன்ஸ்னால வர ஒரு சிம்டம். இதில் என்ன நடக்கும் அப்படின்னா டைட்னஸ் அண்ட் வீக்னஸ் இருக்குது. டைட்னஸ் வந்துட்டு ஒரு சர்டைன் மசில் குரூப் நடக்கும். ஆப்போசிட்டில் இருக்கிற மசில் குரூப் வீக்னஸ் நடக்கும். இதில் என்னென்ன மசில்ஸ் டைட் ஆகும் அப்படின்னா ஹிப் ஃப்ளெக்ஸாஸும் எரெக்டர் ஸ்பைனே வந்துட்டு டைட் ஆகும். எந்தெந்த மசில்ஸ் எல்லாம் வீக் ஆகும் அப்படின்னா அப்டாமினல் மசில்ஸும் லோவர் கிராஸ் சிண்ட்ரோம் வந்துட்டு ஒரு போஸ்டர் இன்ஸ்டெபிலிட்டினால வரக்கூடிய ஒரு ப்ராப்ளம். இதில் வந்துட்டு மசில் ஆப்போசிட் ஒரு குரூப் ஆஃப் சர்டைன் மசில் குரூப் டைட் ஆகும். இல்லை ஆப்போசிட்டில் இருக்கிற மசில் குரூப் வீக் ஆகும். என்னென்ன மசில்ஸ் எல்லாம் டைட் ஆகும் அப்படின்னா ஹிப் ஃப்ளெக்ஸாஸும் எரெக்டர் ஸ்பைனே வந்துட்டு டைட் ஆகும். என்னென்ன மசில்ஸ் வீக் ஆகும் அப்படின்னா அப்டாமினல் மசில்ஸும் க்ளூட்டியல் மசில்ஸும் வீக் ஆகும். ஒரு கிராஸ் மாதிரி இருக்கும். அதான் வந்துட்டு லோவர் கிராஸ் சிண்ட்ரோம்னு சொல்லுவாங்க. இது எதனால காஸ் ஆகுது அப்படின்னா செடென்டரி லைஃப் ஸ்டைல், புவர் போஸ்டர், ப்ரோலாங் ஸ்லீப், இது வந்து ஒரு காசஸ். நெக்ஸ்ட் வந்துட்டு அவங்களோட கோல்ஸ் என்னென்ன கோல்ஸ்னா ஷார்ட் டர்ம் கோல்ஸ் அண்ட் லாங் டர்ம் கோல்ஸ். ஷார்ட் டர்ம் கோல்ஸ் என்னெல்லாம் வருதுன்னா பெயின் அண்ட் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. அப்புறம் அவங்களோட டாலரன்ஸ் லெவலில் தெரபியூட்டிக் எக்ஸசைஸ்க்கு அவங்களோட டாலரன்ஸ் லெவலில் இன்க்ரீஸ் பண்ணுவோம். இதெல்லாமே ஷார்ட் டர்ம் கோல்ஸ் வரும். நெக்ஸ்ட்டு லாங் டர்ம் கோல்ஸ். லாங் டர்ம் கோல்ஸில் வந்துட்டு லோபேக் பெயினை கம்மி பண்ணுறது, அப்புறம் நம்ம லம்பர் ரீஜனோட மொபிலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுறது, பெயின் ஃப்ரீயாக வச்சுக்கிறது, இதெல்லாமே லாங் டர்ம் கோல்ஸ் வரும். நெக்ஸ்ட்டு பிடி இன்டர்வென்ஷன். பிடி இன்டர்வென்ஷன் வந்துட்டு என்னென்ன கொடுத்தோம் அப்படின்னா IFT கொடுத்தோம். லோவர் பேக்கு வந்துட்டு IFT கொடுத்தோம். அதுக்கப்புறம் மசாஜ் வந்துட்டு மெயினாக குவாட்ரஸ் நம்மளோட மசில்ஸ் வந்துட்டு மசாஜ் கம்ப்ளீட் பண்ணோம். அதுக்கப்புறம் வந்துட்டு கிளாஸ் ஒரு சைடு வந்து டைட்னஸ், ஒரு சைடு வந்து வீக்னஸ். ஸோ அதில் வீக்னஸ் வந்து ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸும் டைட்னஸ் வந்து ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸும் பேசுகிறது எல்லாமே பெயின் மட்டும் தான் ஸோ
ஸோ அப்பார்ட் ஃப்ரம் தட் என்ன பண்ணுவீங்க எக்ஸசைஸ் சொல்லுங்கள் வீக்கெண்ட் மசிலுக்கு ஸ்ட்ரென்த்தும் டைட்டாக இருக்கிற மசில்ஸ் வந்து ஸ்ட்ரெச்சிங்கும் அங்கே ஆட் பண்ணுவீங்க ஓகே ஸோ எங்கெங்கெல்லாம் முதல்ல பெயின் எங்கே இருந்துச்சு ஸோ பெயின் ஹிஸ்ட்ரியில் வந்துட்டு அவங்க சொன்ன பாயிண்ட்ஸ் வந்து பத்தாது ஸோ பெயின் ஹிஸ்ட்ரினால டீட்டெயிலாக இருக்கும் ஸோ என்னென்னலாம் இருக்கும் அவங்க சொன்ன காம்பனன்ஸ் பெயின் ஹிஸ்ட்ரி சைட் டெண்டர்னஸ் ரிலீவிங் ஃபேக்டர் அக்ரவேட்டிங் ஃபேக்டர் இதெல்லாம் இருக்கும் ஓகேவா அதெல்லாம் வந்து தெளிவாக இருக்கும் ஸோ எனி பாயிண்ட்ஸ் ஆட் பண்ணணுமா ஏதாச்சும் டவுட் இருக்கா இந்த கேஸ் என்ன அபிஷேக் டவுட் home floor. So home floor வந்து do's and don'ts. So do's and don'ts வந்துட்டு for example basically so bending activity. So அதுவே நீங்க ஃபோக்கஸ் பண்ணணும். Sleeping activity, bending activity, then sitting activity, even lying ல கூட. So lying கூட என்ன பண்ணணும்? என்ன சேஞ்ச் பண்ணணும். home floor. So place your feet over the more the knee so that we can avoid the lumbar or lumbar. அப்போ என்ன ஆகிடுது ஃப்ளாட் ஆகிடும் ஸோ இதுவுமே வந்து பெயின் ஓகே ஸோ லைக் தட் யூ ஹேவ் டு கிவ் ஹோம் ப்ரோக்ராம்ஸ் ஓகே சிட் தேர் தேங்க்யூ